ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் உங்கள் அன்றாட வழக்கத்தை தந்தையின் ஸ்ரீமத் படி செலவிடும் போது உங்கள் ஒவ்வொரு அடியும் தாமரை மலர் போன்றது. பாருங்கள் குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை பாபா உலகத்தின் முன் மாதிரியாக வெளிப்படுத்துவார். எனவே நீங்களும் ஒரு ஆல்ரவுண்ட் பங்கை வகிக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தபஸ்யா செய்ய வேண்டும் என்பதல்ல. குழந்தைகளே, எல்லாவற்றையும் செய்யும் போது நான் இரட்டை ஒளியின் கீழ் இருக்கிறேன். அதாவது நான் ஒளியும் சக்தியும் வாய்ந்த ஒளியின் கீழ் இருக்கிறேன். நீங்கள் முற்றிலும் இந்த நிலையில் இருக்க வேண்டும். மனதில் ஒளி பிரகாசம் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளே, இந்த வழியில் தந்தையை உங்களுடன் வைத்துக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள். உங்கள் மனதை மட்டும் உங்களுடன் கலக்காதீர்கள். உங்கள் மனதை மட்டும் உங்களுடன் கலக்காதீர்கள். குழந்தைகளே, பாருங்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் தந்தையின் நினைவில் இருந்தால் தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு அடியிலும் நன்மை மட்டுமே இருக்கும். ஆதலால் தந்தையை உங்களுடன் நாடகத்தில் வைத்துக்கொண்டு முன்னேறி செல்லுங்கள். கேள்விக்குறியே இல்லை, ஒரு புள்ளிதான். நீங்கள் இலக்கை அடைந்தவுடன் அதை அடைவீர்கள். குழந்தைகளே, உங்களை ஒளியாக கருதி உயர்ந்த சிவ தந்தையின் பரமொளியின் கீழ் வந்து அமருங்கள். அதே நேரத்தில் ஆத்மாவாகிய நான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒளியின் கீழ் இருக்கின்றேன். அதில் அன்பு மட்டுமே இருக்கின்றது. இந்த அன்பின் கதிர்களால் நான் முழுமையாக நிறைந்து கொண்டிருக்கின்றேன். அமைதியை பெறுகின்றேன். மேலும் மேலும் சிந்தனை உள்ளவனாக மாறுகின்றேன். இதில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கின்றது. நாடக மேடையில் உள்ள குழந்தைகளே, இதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். பரமாத்மா தந்தையின் இந்த அற்புதமான அன்பின் சக்தி குழந்தைகளாகிய உங்களை இந்த உலகத்தில் இருந்து விலக்கி பரமாத்மாவின் அன்பில் மூழ்கியிருப்பதன் மூலம் நீங்கள் இரட்டை ஒளி நிலையை பெறுவீர்கள். இந்த நிலையில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்யும் போதும் எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருப்பீர்கள். முழுவதுமாக சரணடைந்து விடுவீர்கள். முழுவதுமாக சரணடைந்து விட வேண்டும். அதாவது உங்கள் எல்லா சுமைகளையும் தந்தையிடம் கொடுங்கள். தந்தை சிவனின் மடியில் அமர்ந்திருங்கள். தந்தை சிவனோடு நெருக்கத்தில் உறவாடிக்கொண்டே இருங்கள். பொறுமையுடன் முன்னேறுங்கள். திடீரென்று எல்லாம் மாறும். வெற்றி நிச்சயம். ஓம் சாந்தி.